சயின்ஸ் என்ன, அதில் உள்ள என்ன சயின்ஸ்? நாம் கட்டக்கூடிய வீட்டிற்கு உயிர் உண்டு, எந்த விதமான வாஸ்து குறைபாடுகளுக்கும் இடமில்லை. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, நான் உங்களது வளமான வாஸ்து மகாவதார் பாபாஜியின் அன்பு சீடன். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை கட்டியாச்சு, ஆனால் வாஸ்து குறை இருக்கு. வரலாம் அதை இடிச்சு மாத்துங்க இதை இடிச்சு மாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதையுமே இடிக்காமல் அந்த வாஸ்தை சரி செய்வது எப்படி அப்படின்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஏன்னா தவறு நடப்பது, மனிதன் தவறி செய்வதுக்கு பேர் தான் தவறு. தப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்சு செய்யறது தப்பு. ஸோ இந்த இடத்துல கொத்தனார் தப்பு பண்ணாரா, இல்லை இன்ஜினியர் தப்பு பண்ணாரா, இல்லை நீங்க தப்பு பண்ணீங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு, அவர் பண்ணாரா இவர் பண்ணாரா எவர் பண்ணாருன்னு தெரியல, கட்டியாச்சு. 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி அந்த வீட்டை உருவாக்கியாச்சு, நிம்மதி இல்லை, வந்ததுலேருந்து வளர்ச்சி இல்லை. இப்போ இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், லைஃப்பில் நமக்கு மாற்றம் ஏற்படணும். அப்போ என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்ட போய் கேட்டாலும் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்றாங்க. இதை மாற்றாமல் என்ன பண்ணலாம்? வழி இருக்கா? வழி இருக்கிறது. என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க நாங்களும் எவ்வளோ செலவு பண்ணி அதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்றாங்க, நீங்கள் என்ன சார் 5 விஷயம் செலவு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு? உண்மை அதுதான். நமது உடம்பில் எப்படி ஏற்படக்கூடிய நோய்களை உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எப்படி தானாகவே சரி செய்து கொள்கிறதோ, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு என்று உயிர் உண்டா என்றால் நாம் கட்டக்கூடிய வீட்டிற்கு உயிர் உண்டு. ஆமாம், உயிர் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்களில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்களா, இந்த வீடு எத்தனை ஆண்டு காலம் இருக்கும், இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு என்னென்ன யோக பலன்களை கொடுக்கும், இதை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை மறந்துட்டோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம இப்போ அதாவது யாராவது ஒன்று சொன்னால், இந்த இடத்துல இதை இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா நம்ம பண்ணிடுறோம். காரணம் மோகம். அவர் அந்த சோபா போட்டிருக்காரு, நம்மளும் அந்த சோபா தான் போடணும் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் ஆயுள் கூடவும் இருந்துக்கிட்டு இருந்தோம். நவநாகரிகம் வந்தவொடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த பாத்திரங்களை மறந்து, மண்பாண்ட பாத்திரங்களை மறந்து, ஹாட் பாக்ஸு, குக்கரு, எலக்ட்ரிக் குக்கரு, ஈயம், அலுமினியம், சில்வர், இப்போ பழையபடி அங்கே போயிட்டோம். எங்கே போயிட்டோம்? மண்பாண்டத்தை தேடி நாம் சென்று விட்டோம். அதே மாதிரி தான் நம்ம இந்த கட்டளக்கலையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் இப்பொழுது நாம் திரும்ப சென்று கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. 100% நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாஸ்துனா என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுக்கணும். இன்னைக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு கொத்தனார் சார் இத்தனை போட்டீங்க, அத்தனைக்கு எத்தனை போட்டால் எப்படிப்பா சரியாக வரும்? வாஸ்துப்படி வராது, மனையடி சாஸ்திரத்தில் வராது, அதை நம்ம இப்படி பண்ணாதான்ப்பா சரியாக வரும் அப்படின்னு இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நமது அறிவாற்றலை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த போர்வெல் போட வேண்டிய இடத்துல, கிணறு இருக்க வேண்டிய இடத்துல நிறைய வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கை கொண்டு வச்சுருவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி ரோடு போகும், ரோட்டுக்கு முன்னாடி தான் செப்டி டேங்கை வைக்கணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் எந்த இடத்தில் வைக்க வேண்டும்? ரோட்டு ஓரமாக வைக்கணும், அதெல்லாம் ஓகே தான். அக்கினி மூலையில் வைக்க வேண்டுமா, இல்லை ஈசானி மூலையில் வைக்க வேண்டுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே போர் இருக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிடறோம். மிக 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 பெரிய தவறு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் செப்டி டேங்க் தொட்டியும் உள்ளுக்குள்ளே இருக்கும், பக்கத்தில் போர் இருக்கும், பக்கத்தில் தொட்டி இருக்கும். நான் நிறைய இடத்துல பார்த்தேன். அதுதான் நம்மளுடைய ஆரோக்கிய கேடுயை உருவாக்குவது, உண்டு பண்ணுவது. என்ன சார் 2 தானே சார்? இந்த நீராகப்பட்டது கீழே ஃபில்டர் ஆகி இறங்கி எங்கே போகும்? நம்மளுடைய தண்ணிக்கு தான் போகும், வாட்டருக்கு தான் போகும். இது இருக்க வேண்டிய, இது கேஸை உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளும். அது என்ன அப்படிங்கிற நிலத்தடி நீரை வெளியே கொண்டு வருவது. அது உள்ளே செல்வது, நம் உடம்புக்குள் நீராகப்பட்டது உள்ளே செல்வது. இது பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியே கொண்டு செல்வது. உள்ள செல்றதும் கொண்டு சொல்றதும் பக்கத்தில் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? உடல் உபாதைகள் தான் ஏற்படும். உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நிம்மதி போய். சரி, நிம்மதி போச்சுன்னா என்ன வரும்? செலவினங்கள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் ஆசையை கட்டினா வீடு போயிடும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த கழிவறை தொட்டியாகப்பட்டது வாயு மூலையில் இருக்க வேண்டும்னா வாயு மூலையில் தான் இருக்கும். அக்னி மூலையில் ஒரு செப்டி டேங்க் போடுங்க. வாயு மூலைக்கு நேர் எதிரில் இருப்பது அக்னி மூலை. அந்த மூலையில் இது பண்ணுங்க. அதாவது காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே தான் வரப்போகுது. ஏன்னா கிச்சன் பக்கத்தில் வரப்போகுது அது கிடையாது. காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே வரும். அதை தாராளமாக நீங்கள் அங்கே வெளியே வைக்கலாம். அதில் எந்த மாற்றுகளுக்கும் கிடையாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு, இந்த வாஸ்து குறைபாடு உள்ள நம்ம வீட்டை எப்படி இடிக்காமல் சரி செய்வது அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ இந்த நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நல்லா. அப்படி ஒரு விநாயகரை வச்சுட்டீங்கன்னா அந்த வீட்டில் எந்த விதமான வாஸ்து குறைபாடுகளும் இருந்தால் நீங்கிவிடும். ஒரே ஒரு விநாயகர் சிலையை வைங்க, வச்சு வழிபடுங்க, முடிஞ்சு போச்சு, டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அங்கே எந்த விதமான வாஸ்து குறைபாடுகளுக்கும் இடமில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் பெருக வேண்டும். பஞ்சகவியம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவியம் கடைகளில் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் எல்லா அறைகள்லையுமே வந்து இந்த பஞ்சகவியத்தை தெளிக்க வேண்டும். 3, குங்குலியத்தால் சாம்பிராணி புகை போட்டு எல்லா அறைகளிலும் காட்ட வேண்டும். ஒன்றும் கிடையாது, வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் வந்து வாஸ்து புருஷர் அந்த வாஸ்து பூதத்தை வந்து தோஷப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு. சரி, ரைட். இப்போ இந்த ஐம்பூதங்களில் வந்து எந்த பகுதி நமக்கு வீக்காக இருக்கு? நிலமா, இல்லை நீர் பகுதியா, இல்லை நெருப்பு பகுதியா, இல்லை காற்று பகுதியா, இல்லை மொட்டை மாடி பகுதியா, ஆகாயம். அதனால ஹை சீலிங் வேணாம்னு சொன்னேன். சரி, ரைட்டு. இதில் எந்த பகுதி உங்களுக்கு வீக்காக இருக்கிறதோ, எந்த பகுதியில் நமக்கு வாஸ்து குறைபாடு இருக்கிறதோ, வேற யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை படைத்த ஈசன்ட்ட சரணாதிகதி அடைந்து விட்டீர்களானால், வேற்றுமா தோறா இருந்தால் அவங்களுடைய காட்ஸ், அது அல்லாவா இருக்கலாம், கிருஷ்ணாவாக இருக்கலாம், சரணாதிகதி அடைந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாஸ்து குறைபாடுகளும் நீங்கிவிடும் என்பது துளி அளவு சந்தேகமில்லை. சார், எனக்கு அந்த செல்வம் தான் சார் பிரச்சனை, அது மட்டும் இருந்துச்சுன்னா நல்லது சார். ஒருத்தருக்கு, சார் எனக்கு அந்த ஈசானிய மூலையில் நீரோட்டம் தான் சார் பிரச்சனை, அதை என்ன சார், அதுதான் சார் அவங்க அந்த பகுதியை பள்ளமாக கட்டக்குன்னு குத்தனார மண்ணை போட்டு மேடாகிட்டான் சார் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பீங்க. சரி, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீரோட்ட பகுதி பிரச்சனை அங்கே வந்து மேடாகிதான் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மவுண்டெயின் வைக்கலாம். மவுண்டெயின் அதை இடிக்கின்ற அவசியம் கிடையாது. அங்கே ஒரு மவுண்டெயின் தண்ணி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு மவுண்டெயினை, சின்ன மவுண்டெயினை வாங்கி செட் பண்ணிடுவாங்க. சரி, இந்த பணப்பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? குபேர லட்சுமி கடாட்சத்தை நாம் வீட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஈசானி மூலையில் செருப்பு கழட்டி விட்டுருவாங்க. மிகப்பெரிய தவறு. அங்கே செருப்பு ஸ்டாண்டே வரக்கூடாது. அந்த இடத்துல ஈசானிய மூலையில் இருக்க வேண்டிய பொருள் நீர் மட்டுமே. அங்கே நீங்கள் ட்ரம் வச்சு தண்ணி விட வச்சுக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கு வந்து மற்ற பொருள் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து லட்சுமி வந்து அந்த தாய் வரும்பொழுது, லட்சுமி கடாட்சம் நம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது தங்கு தடையின்றி வெளிச்சமாக வெள்ளோட்டமாக அந்த வீடு இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து வருவாங்க. இப்படி இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதே மாதிரி சாமி படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 யானை தும்பிக்கையை தூக்குன மணிக்கு லட்சுமி வந்து அந்த லட்சுமி தாய் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி படங்களை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த குதிரை படங்கள் வீட்டில் வைக்கலாம். படங்களோ அல்லது சிலைகளாகவோ, மரக்கட்டையில் உள்ள சிலைகளாகவோ வைக்கலாம். கால் 2 தூக்குன மணிக்கு இருக்கும், அந்த குதிரை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். கட்டாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய வீட்டில் பூஜை அறையில் தினசரி விளக்கு ஏற்ற வேண்டும். ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறீங்கன்னா, விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியாகப்பட்டது விளக்கெண்ணெயில போடுறோம். இப்போ 5 வகை எண்ணெயெல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு சக்தி உண்டு. அது வந்து அந்த ஒளியாகி வீட்டினுள் பரவி வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியனுப்ப வேண்டியது அதனுடைய வேலை. கடவுளுக்கு ஏற்றுறோம்ன்றது 2வது விஷயம். ஆனால் அதில் உள்ள சயின்டிஃபிக்கை புரிஞ்சுக்கணும். சயின்ஸ் என்ன, அதில் உள்ள என்ன சயின்ஸு? இந்த விளக்கு ஏற்றுவதால் அந்த வீடு ஒளி நிறைந்த வீடாக, ஆரோக்கியமான வீடாக, அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடவுளை வந்து வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் கடந்து செல்லுங்கள், அதுதான் கடவுள். இப்போ நான் சொன்னதை மனசில் எல்லாருமே வச்சுக்கோங்க. வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பூதங்களில் எந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அதை எப்படி சரி செய்து கொள்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் தங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. வாயு மூலையில் இருக்க வேண்டிய கழிப்பறை மாறிடுச்சு, மாறி வேற திசையில் வந்துடுச்சு. என்ன செய்யலாம்? இடிச்சிடலாமா? இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ் பண்ணாமல் விட்டுறவங்க அதை இடிச்சு, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து புதுசாக வந்து அந்த எந்த இடமோ அங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை இடித்து இதை ஆல்ட்ரேஷன் பண்ணாமல், ஏன்னா இப்போ மித்த இடம்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாறி வந்த அந்த கழிப்பறையை உபயோகப்படுத்தாமல் கழிவறை எங்கு அமைய வேண்டுமோ அங்கு அமைத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த வடமேற்கு மூலை என்று சொல்லப்படக்கூடிய கன்னி மூலை தான் பெட்ரூம் ஓடுறது, பூஜை ரூம் ஓடுறது, இதான். இப்போ
அந்த இடம் மாறிடுச்சு. அதாவது படுக்கை அறைக்குள்ள வந்து பூஜரம் இருக்கலாம்னா இருக்கக்கூடாது, 100% இருக்கக்கூடாது. சரி, அங்கே இருக்கு, என்ன சார் பண்ணுறது? இப்போது அதே கன்னி மூலையில் இருக்க வேண்டிய பூஜை ரூமை அப்படியே விட்டு வெளியில், பெட்ரூமுக்கு வெளியில் அதே வடமேற்கு மூலையில் இப்போ ரெடிமேடாகவே உங்களுக்கு பூஜை ரூம் விற்கிது, அதை வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? நீங்கள் அங்கே உள்ள சாமி கும்பிட்ற அவசியம் கிடையாது, இங்கே வெளியே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர்த்துக்கு நிலையில் பிரச்சனை இருக்கும், அந்த நிலையை வடிவமைத்தில் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா வச்சது. இப்போ இந்த ஈசானி மூலையில் தான் வாசல் வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இல்லைன்னா, ஜன்னல் ஒரு சைடு ஜன்னல் வர்ற மாதிரி போட்டுப்பாங்க. அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஈசானி மூளை செவத்தை ஒட்டி வந்துச்சு அப்படின்னா இந்த நிலையாகப்பட்டது இங்கிட்டு நகண்டு வந்துடும். இப்போ அது ஒரு 2 அடி இருக்குது அப்படின்னா அந்த 2 அடி வந்து இங்கிட்டு நகண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகுது? ஈசானி மூளை கார்னரில் வர வேண்டிய அந்த நிலை கதவுகள் 2 அடி நகண்டு வரும் பொழுது நன்மையா தீமையா என்று பார்த்தால் சுமாராக தான் இருக்கும். தீமைன்னு சொல்ல முடியாது, 100% நன்மைன்னு சொல்ல முடியாது, மீடியம் ரேஞ்சில் இருக்கும். சரி, அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜன்னல் வேணும்னா இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வெளியே போகிற இடத்துல நிலை இருக்கும், அதன் வலதுபுறத்தில் உங்களுடைய வலதுபுறத்தில் இப்படி நின்றீங்க அப்படின்னா முன்னாடி நிலம் இருக்குது வாசல் இருக்குது அப்படின்னா வலதுபுறத்தில் வைக்க வேண்டும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் வச்சிடணும். அந்த ஜன்னல் வந்து அந்த பாதியில் வராமல் கீழே வரைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அங்கிட்டு இருந்து வரும்பொழுது வலது கையில் தானே சார் வருது. சரி, அப்போ வீட்டுக்குள்ள வந்து போகும்போது வீட்டுக்கு உள்ளிருந்து நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது அது வலதுபுறமாக அந்த ஜன்னல் அமைய வேண்டும். வெளியிலிருந்து நம்ம வரும்பொழுது அது வலகை சைடு இருக்கின்ற அவசியம் கிடையாது, இடது கை பக்கமாக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து நம்ம வெளியே போகும்பொழுது அது நமக்கு வலதுபுறமாக இருக்க வேண்டும். ஃப்ளோரிங் எப்படி சார் இருக்கணும்? இந்த ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், டேப்பரா. அது அந்த கொத்தனாருக்கு தெரியும். அதான் இங்கே தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா சர்ன்னு ஓடணும். எங்கே ஓடணும்? ஈசானி மூலையை நோக்கி பாய வேண்டும். எந்த ரூமாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நீராகப்பட்டது ஈசானி மூலையை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி போச்சுன்னா அந்த வீட்டில் நீரோட்டம் நன்றாக இருக்கிறது. இப்போ சமையலறையில் சார் எந்த பக்கம் நின்று சமைச்சால் நல்லது? சூரிய உதயம் எந்த திசையில் நடக்கிறதோ அந்த திசையை பார்த்து நாம் சமைப்பது மிக 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 நல்லது. இப்போ சூரியன் கிழக்கு திசையில் உதயமாகிறாரு, நம்ம அந்த திசையை நோக்கி தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்க வேண்டும். அந்த மாதிரி தான் நம்ம அதை வடிவமைச்சு அமைக்க வேண்டும். தெற்க பார்த்து சமைக்கிறது, வடவு நம்ம கன்னி மூலையில் தானே நம்ம இது அக்னி மூலையில் அடுப்பு வரணும்ட்டாங்க வந்துருச்சுல, நம்ம எந்த திசையில் பார்த்து சமைச்சான்னா அப்படின்னு இருக்கக்கூடாது. அக்னி மூலையில் கிச்சன் சமையலறை வர வேண்டும். அதில் நாம் நமது பெண்கள் கிழக்கு பார்த்து சமைக்க வேண்டும். அப்போ தாங்க அது ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உணவை உட்கொள்கின்ற நாமும் நமது குடும்பத்தாரும் நலமுடன். அடுத்தும்போது இதே தினபூமி யூடியூப் சேனலில் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஆண்டியையும் அரசனாக்கும் வடமேற்கு மூலையை பற்றி அடுத்த பதிவில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தினபூமி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். எனக்கு கால் பண்ணுங்கள். குறைகளை எந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். அதுக்கு உண்டான என்ன தகவல்களோ சரியான தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? அது கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகெங்கும் அமைதி நிலவட்டும், உயிர்களொத்திற்கு நிம்மதி நிலைக்கட்டும் என்று என்னுடைய தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.